ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஃபோட்டோஸையும் கவனமாக பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? இந்த ரெண்டு ஃபோட்டோஸும் ரெண்டு வெவ்வேறு பிரதேசங்களுக்கு சொந்தமானது. முதலாவது இருக்கிறது இந்தியாவின் பிரபலமான ஜூஹு பீச், ரெண்டாவது இந்தோனேஷியாவின் பாலி பீச். ரெண்டு கடற்கரையிலும் மணல் இருக்கு. அதே போல ரெண்டு கடல்களும் டைஹைட்ரோஜன் மோனாக்சைடு நீரால் நிரம்பி இருக்கு. ஆனாலும் இந்தியாவில் இருக்கும் நிறைய கடல்கள் எதுக்காக கொஞ்சம் கருப்பு நிறத்தில் தெரியுது? இதுவே மற்ற நாடுகளின் கடல்கள் நீல நிறத்தில் ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேர் இதுக்கு பொல்யூஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நம்ப வேண்டிய உண்மை இதுக்கு எதிர்மாறாக இருக்கும். உண்மையா சொல்லப்போனா இந்த வீடியோல சொல்ற விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பில்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு 8000 லைக்ஸை எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்க இருக்கிற உண்மையான விஷயம் என்னன்னா, கடல் தண்ணிக்கு எந்த விதமான நிறமும் இல்லை. சில கடல் தண்ணி கிறிஸ்டல் கிளியர்ல பார்க்க ப்ளூ கலர்ல இருக்கும். இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லக்ஷத்வீப் தீவுல மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ளூ கலர் கடலை பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட 90% கடல்ல அதிகப்படியான பொல்யூஷன் இருக்கு. அங்கங்க பச்சை நிறத்தில் இருக்கும் தண்ணியை கூட நாம பார்த்துருப்போம். இதுக்கான காரணம் என்ன? இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கடல் தண்ணிக்கு எந்த விதமான நிறமும் இல்லை. இப்படி இருக்கும்போது கடல் தண்ணியோட நிறம் மாற ஒரு முக்கிய காரணம் சன்லைட். சூரியன்ல இருந்து வெளியாகும் 𝐕𝐢𝐝𝐻𝐸𝐸 கலர்ஸ், அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் கலர்ஸை கடல் தண்ணி உறிஞ்சி எடுத்துக்கும். ஆனால் ப்ளூ கலரின் வேவ் லென்த் மற்ற கலர்ஸோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால கடல் தண்ணியின் மேற்பகுதியில் அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் நாம் கடல் தண்ணியை பார்க்கும்போது அது ப்ளூ கலரில் தெரியுது. இந்தியாவில் அதிகப்படியான கடல் தண்ணி அழுக்கா மாற முக்கிய காரணம் இங்கே இருக்கிற ஜியோகிராஃபி. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் நிறைய பிரதேசங்கள் பூமிக்கு பேரலா இல்லை. ஒரு தேசத்தில் கிட்டத்தட்ட 80% கடற்கரை மலையின் விளிம்பில் இருக்கும். நதியில் இருக்கும் தண்ணி மலைகள் வழியாக பயணம் பண்ணி கடைசியாக கடலில் வந்து சேரும். நதிகளின் தண்ணியோட விளைவு கூட ரொம்ப வேகமா இருக்கும். அதனால அதோடு சேர்ந்து மணல் மற்றும் சின்ன சின்ன கற்களும் கடற்கரையில வந்து சேரும். அப்படி காலப்போக்கில் கடற்கரையோரமா அதிகப்படியான மணல் வந்து சேரும். இந்தியாவில் இருக்கும் மணலுக்கு ஒரு சிறப்பான விஷயம் கூட இருக்கு. அது என்னன்னா, அந்த மணல் அந்த அளவுக்கு டைட்டா இல்லாம கொஞ்சம் லூஸா இருக்கும். இந்த காரணமா அலைகளோட வேகத்தால அதிகப்படியான மணல் கடல் தண்ணியில கலக்கும். அதனாலதான் வெறும் கடல் தண்ணி மட்டும் இல்லாம நதிகளோட தண்ணி கூட அழுக்கா மாறுது. அது எந்த அளவுக்கு தூய்மையான தண்ணியா இருந்தாலும் கடைசியா அது மணல் தண்ணியா மாறிடும். இதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் ரிஷிகேஷ் மற்றும் ஹரித்வார் நகரங்கள் வழியா வரும் கங்கா நதி. ஹிமாலயாஸ்ல இருந்து வரும் இந்த கங்கா நதி ஆரம்பத்துல தூய்மையா சுத்தமா இருக்கும். ஆனா பல மைல் தூரத்துக்கு பயணம் பண்ணி வரும்போது செடிமெண்டேஷன் காரணமா அழுக்கு தண்ணியா மாறுது. வெறும் இது ஒன்று மட்டும் தண்ணியோட நிறம் மாற காரணம் இல்லை. ஏன்னா சுற்றுச்சூழல்ல ஏற்படும் பயங்கரமான பொல்யூஷன் கூட இதுக்கு இன்னொரு காரணம். ஒரு தேசத்துல மழை பொழிவு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. சில பிரதேசங்களில் குறைவான மழையும் இன்னும் சில பிரதேசங்களில் அதிகமான மழையும் பெய்யும். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் 400 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். மேற்கு பகுதியில் 15 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு பதிவாகும். கடந்த 30 வருஷங்களின் ரிப்போர்ட்ஸை பார்த்தா தேசத்தில் வெறும் 3-4 மாதங்கள் மட்டும்தான் மழை பெய்யும். மீதி இருக்கிற அந்த 8 மாதங்கள் கோடை மற்றும் குளிர்காலமா இருக்கு. உலகத்தின் மற்ற பிரதேசங்கள் மாதிரி இந்தியாவில் திடீர்னு மழை பெய்யாது. ஏன்னா நிறைய தேசங்களில் திடீர்னு பயங்கரமான மழை பெய்யும். அது கூட ரொம்ப குறைவான நேரத்துக்கு மட்டும்தான் பெய்யும். ஆனா பருவமழை காரணமா இடைவிடாம மழை பெய்யும். இதனால தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல அதிகப்படியான மணல் தண்ணியில அடிச்சிட்டு போகும். குடிநீரை வழங்கும் நதிகளில் வெறும் தண்ணி மட்டும் இல்லாம நிறைய விதமான பொருட்களும் வந்து சேர்றதால அந்த சுத்தமான தண்ணி மாசுபடுது. இன்னும் சொல்ல போனா இந்த பயங்கரமான மழையால் அசாம், பீகார், கேரளா மாதிரியான பகுதியில் மோசமான வெள்ளம் ஏற்படும். உலகத்தின் மற்ற நாடுகளில் ஏற்படும் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் காரணமா நதிகளில் இருக்கும் தண்ணியோட அளவு அதிகமாகி அது மெதுவா முன்னோக்கி போய் கடல்ல கலக்கும். ஆனா இந்தியால மட்டும் பலத்த மழை காரணமா நிறைய நதிகள் ஒன்னா சேர்ந்து கடைசியா கடல்ல போய் சந்திக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நதிகளில் இருக்கும் அழுக்கு கூட கடல்ல போய் கலக்கும். இந்தியாவின் வரைபடத்தை உன்னிப்பா கவனிக்கும் போது இந்த விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கல்ஃப் ஆஃப் கம்பட். சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது நர்மதா நதி கல்ஃப் ஆஃப் கம்பட்ல சேரும் இடத்தை நர்மதா நதியிலிருந்து வர சேறு மணல் கூட கடல்ல கலக்கிறத ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த காரணமா கொஞ்சம் தூரம் வரைக்கும் கல்ஃப் ஆஃப் கம்பட்டின் நீர் பிரவுன் கலர்ல தெரியும். இதுவே இந்தோனேஷியா மற்றும் துபாய் நகரத்தின் நிலைமையை பார்க்கும்போது அங்க கடற்கரையோரமா எந்த விதமான நதிகளும் இருக்காது. அதாவது இதோட அர்த்தம் அதுல எந்த விதமான அழுக்கும் போய் சேராது. அதனாலதான் அங்க இருக்கிற கடல்கள் கிறிஸ்டல் கிளியரா ப்ளூ கலர்ல தோற்றமளிக்கும். வெறும் இந்தியா மட்டும் இல்லாம நிறைய நாடுகள் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. பங்களாதேஷ்ல இந்த பிரச்சனை இந்தியாவை விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க கூட இந்தியால இருக்கிற மாதிரியே பலத்த மழை பெய்யும். வானத்திலிருந்து இங்க இருக்கிற கடலை பார்க்கும்போது அது நதிகள் மாதிரி பிரவுன் கலர்ல தெரியும்.
அடுத்ததா கடலின் ஆழம் கூட தண்ணியோட நிறம் மாற ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அது எப்படின்னு உங்களுக்கு புரியும்படி ரொம்ப சிம்பிளா இப்போ சொல்றேன். ஒரு பக்கெட்ல எந்த அளவுக்கு அதிகமான தண்ணி ஊற்றப்படுதோ அந்த தண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப அழுக்கா தெரியும். இதே கோட்பாடு தான் கடலின் தண்ணிக்கும் பொருந்தும். அட்லாண்டிக் பெருங்கடல்ல எந்த இடத்துல தண்ணியோட அளவை அளவிட முடியாதோ அங்க தண்ணியோட கலர் ரொம்ப டார்க்கா தெரியும். இதுக்கு காரணம் அங்க இருக்கும் ஆழம். நிறைய தேசங்களோட கடலின் ஆழம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் கடல் தண்ணியோட நிறம் ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசமா தெரியும். இந்த ஆழமான கடல் தண்ணி காரணமாக தான் நிறைய இடத்துல கடல்ல பயங்கரமான ஆபத்துகள் ஏற்படுது. கடலின் தண்ணி சுத்தமா இருந்தாலும் சரி, அழுக்கா இருந்தாலும் சரி, கடலில் ஆபத்துகள் நடக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. இதுல ரொம்ப முக்கியமா கடல் அலைகள் ரொம்ப ஆபத்தானது. அதாவது சில சமயத்துல கடல் அலைகளோட உயரம் எப்படி இருக்கும்னா படகுல போகும் மனிதர்களையே மூழ்கடிக்க செய்யும். உண்மையா சொல்லப்போனா சில பேரால அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. கடல்னு சொன்னா வெறும் ஆபத்து பயம் மட்டும் இருக்காது. கடல்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. இப்போ சில பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். கடல் தண்ணியில நிறைய வகையான மினரல்ஸ் இருக்கும். மலையில் இருந்து தூய்மையான தண்ணி நதிகளா பாய்ந்து வந்து கடைசியா கடல்ல கலக்கும். நிறைய பிரதேசங்களில் மருத்துவ குணம் நிறைந்த தாவரங்களும் இந்த தண்ணில அதிகமா இருக்கும். இந்தியாவின் கடல் நீர் எதுக்காக அழுக்கா இருக்குன்னு உங்களுக்கு புரியும்படி சிம்பிளா சொல்லணும்னா தேசத்தின் நதிகளோட வேகம் ரொம்ப அதிகம். அதனால வேகமா போகும் நீரில் அதிகப்படியான சேறு மற்றும் மணல் கலந்திருக்கும். கடைசியா அது கடல்ல வந்து சேர்றதால கடல் தண்ணி ரொம்ப அழுக்கா மாறுது. மனிதன் பண்ற சின்ன சின்ன தவறால கடல் நீர் மாசுபடுது. நிறைய தொழிற்சாலையிலிருந்து வர கழிவுகளை நேரடியா கடல்ல கலக்குறாங்க. மெட்ரோபாலிட்டன் நகரத்துல கடற்கரையோரமா பிளாஸ்டிக் குப்பை மேடுகளா மாத்துறாங்க. இந்த கடல் முழுவதும் ட்ரிங்கிங் பாட்டில்ஸ், ஆல்கஹால் பாட்டில்ஸ் மற்றும் மற்ற குப்பைகளை நிரப்பி வச்சிருக்காங்க. இந்த குப்பைகள் எல்லாமே அலைகள் மூலமா கடலுக்குள்ள அடித்து செல்லப்படும். அதுக்கப்புறம் அந்த குப்பைகள் கடலுக்கு அடியில் போய் சேரும். அப்படி போய் சேரும் அந்த குப்பைகளை கடல் உயிரினங்கள் சாப்பிட்டு இறந்து போகுது. கன்சர்வ் எனர்ஜி அப்படிங்கிற ஆர்டிகல்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா 2020 கங்கா ரிவரை மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவரா அறிவிச்சாங்க. யமுனா ரிவர் இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கு. உலகத்துல எத்தனையோ நதிகள் இருக்கு. ஆனாலும் மாசுபட்ட நதிகளில் இந்தியாவின் 2 பிரபலமான நதிகள் டாப் 10ல இருக்கிறது உண்மையாகவே கவலைக்குரிய விஷயம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல இந்தியா வாட்டர் பொல்யூஷன் காரணமா $80 பில்லியன் கூடுதலா செலவு பண்ண வேண்டும்னு விவாதம் நடந்தது. வெறும் மனிதன் பண்ற தவறால இந்த அளவுக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்ற விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால கடைசியா சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு உங்களால நதிகளை சுத்தமா வச்சுக்க முடியுமோ அந்த முயற்சியை கடைசி வரைக்கும் பின்பற்றுங்க. இல்லனா நாம பண்ற இந்த தவறுகளுக்கு அடுத்த தலைமுறை அதிக அளவுல பாதிக்கப்படும். இந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் நீர் ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கு. நீர் இல்லாம எந்த உயிரினத்தாலையும் உயிர் வாழ முடியாது. இப்படி இருக்கும்போது முழு மனிதனத்துக்கும் உயிர் வாழ முக்கிய ஆதாரமா இருக்கிற அந்த நீரை பத்திரமாக பாதுகாக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்த ஒரு வாட்டி நீங்களே யோசிச்சு பாருங்க. வரப்போற தலைமுறைக்கு நம்மளால எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாம போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியாவில் நீங்க இது வரைக்கும் எங்க சுத்தமான கடலை பார்த்திருக்கீங்க? அதே போல ரொம்ப அழுக்கான கடலை எங்க பார்த்திருக்கீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.